வணக்கம் அன்பின் கிறிஸ்தவ பிள்ளைகளே. நேற்று நற்செய்தியில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் நீதியாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரக்கமாக வாழ வேண்டும் என்று நற்செய்தி அறிவித்திருந்தோம். இன்று அதற்கு சாட்சியாக பரிசுத்த வேதாகமத்தில் யாத்ராகம் புத்தகத்தில் 24வது அதிகாரம் 7-8 உடன்படிக்கையில் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 நீங்கள் படித்துக் கொள்ளலாம். அப்போது இரத்த சாட்சியாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசா இரத்தத்தின் மூலியமாக ஞானஸ்தானம் கொடுத்தார். இன்று இஸ்ரேல் எல்லா ஜனங்களுக்கும் இயேசு மூலியமாக தண்ணினால் ஞானஸ்தானம் பெற்றோம். அதே நேரத்தில் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த வேதாகமத்திலும் விவிலிய புத்தகத்திலும் நீங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ வேண்டும் என்பதே இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். ஞானஸ்தானம் என்பது அது ஒரு சாட்சி மட்டுமே. அந்த சாட்சி கையெழுத்து போட்டதற்கு ஆதாரமே நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். அதற்குள்ள ஆதாரத்தை நான் இன்று சொல்லியிருக்கிறேன். படியுங்கள், புஸ்தத்தை படியுங்கள், பரிசுத்த வேதாகமத்தை படியுங்கள், விவிலியத்தை படியுங்கள். நீதியாகவும் உண்மையாகவும் இருங்கள், நேர்மையாக இருங்கள். இப்போதே மணந்திருங்கள், இப்போதே மணந்திருங்கள், இப்போதே மணந்திருங்கள். இப்போது நீங்கள் திரும்பாவிட்டால் எப்போதுமே திரும்ப முடியாது. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட்.